Hi, hello friends. Welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரூட் வேர்ட். ரூட் வேர்ட்ல இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் ரூட் வேர்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு என்ன ரூட் வேர்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஆம்புல். ஆம்புல் அப்படின்னா டு மூவ். டு மூவ் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறது. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ஆம்புல். ஆம்புல் அப்படின்றது ரூட் வேர்ட். ஒரு வேர்ட்ல இந்த ஆம்புல் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? டு மூவ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆம்புலேட்ரி. ஆம்புலேட்ரி அப்படின்னா ரிலேட்டிங் டு ஆர் அடாப்டட் ஃபார் வாக்கிங். நடந்து போறதுக்கு அவங்க அடாப்ட் ஆகுறது. ஓகேவா? அந்த வாக்கிங்க்கு ரிலேட் ஆகுறது ஒரு அடாப்ட் ஆகுறது. தட் இஸ் வாட் ஆம்புலேட்ரி. நெக்ஸ்ட் ஆம்புலண்ட். ஆம்புலண்ட் அப்படின்னா ஏபிள் டு வாக் அபவுட். ஏபிள் டு வாக் அபவுட். நெக்ஸ்ட் ஆம்புலேஷன். ஆம்புலேஷன் அப்படின்னா டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆயிட்டு போறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆம்புலேஷன். இட்ஸ் அ நவுன். ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ அ நவுன். திஸ் இஸ் அ பர்சன் and this is a noun. Next circumambulate அப்படின்னா சர்க்கம்னாலே அப்படின்னா அது அரவுண்ட் அப்படின்னு சொல்றதா வந்துட்டு சர்க்கம். ஓகேவா? ஸோ circumambulate அப்படின்னா walk all the way round. Next perambulate அப்படின்னா to travel over or through on foot. அதாவது நடந்தே ரொம்ப தூரம் போறது, வாக் பண்ணியே வந்துட்டு டிராவல் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டுன்னா பெர்ஆம்புலேட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆம்புலண்ட் அப்படின்னா வாக்கிங் ஆர் ஹேவிங் த ஹேபிட் ஆஃப் வாக்கிங் வைல் அஸ்லீப். சோம் அப்படின்னாலே வந்துட்டு என்ன, சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்சோம்னியா விச் மீன்ஸ் ஸ்லீப். அந்த ஸ்லீப் தூக்கத்துல நடக்கிறது அப்படின்ற டிசீஸை தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே SOMN அப்படின்றது ஸ்லீப்பை தான் இங்கே மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ வாக்கிங் ஆர் ஹேவிங் த ஹேபிட் ஆஃப் வாக்கிங் வைல் அஸ் தூக்கத்தே நடந்து போறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு சோம் ஆம்புலண்ட். நெக்ஸ்ட் நாக்டாம்புலிஸ்ட் அப்படின்னா as similar to somnambulant walking while asleep. இதுவும் அதே மாதிரி தான், சிமிலர் தான். ஓகேவா? நாக்டாம்புலண்ட் அப்படின்னாலும் தூக்கத்துல நடந்து போறது தான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபன் ஆம்புலிஸ்ட். ஃபன் ஆம்புலிஸ்ட் அப்படின்னா a tightrope walking. Next preamble. Preamble அப்படின்னா something that comes before and leads to something else. Something that comes before and leads to எதுவும் வரத்துக்கு முன்னாடியே பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன, preamble. நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் சேசர் அப்படின்னா a lawyer or lawyer's agent who incites accident victim to sue for damages. ஆம்புலன்ஸ் சேசர் அப்படின்னா ஒன் ஹூ சேஸ் த ஆம்புலன்ஸ். அதுதான் வந்துட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் சேசர். A lawyer or lawyer's agent who incites accident victims to sue for damages. Next ambulacral. Ambulacral அப்படின்னா of relating to any of radical areas of echinoderms along which run the principal nerves, blood vessels and elements of the water vascular system. ஸோ இது வந்து பாடி பார்ட்ல இருக்கிற ஒரு ஆர்கன் தான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? இட்ஸ் அ நவுன். நெக்ஸ்ட் ஆம்பிள் அப்படின்னா ஸ்லோ ஈஸி வாக். ரொம்ப ஸ்லோவா ரிலாக்ஸா நடந்து போறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன, ஆம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ AMB அப்படின்னு வந்துச்சுனாலே என்ன, அந்த மாதிரி வாக் ரிலேட்டட், மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அந்த மூவ் ரிலேட்டடாக தான் வந்துட்டு என்ன அதனோட மீனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு 12 வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. 12 வேர்ட்ஸ் என்னென்ன, ஆம்புலேட்ரி, ஆம்புலண்ட், ஆம்புலேஷன், சர்க்கம்ஆம்புலேட், பெர்ஆம்புலேட், சோம்னாம்புலண்ட், நாக்டாம்புலிஸ்ட், ஃபன்ஆம்புலிஸ்ட், preamble, ambulance chaser, ambulacral, amble. Okay, so 12 words வந்துட்டு amble related பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே, that's to the session guys. Next classல பார்க்கலாம்.